ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, தங்கச்சிக்கு வந்து பொங்கல் வருஷம் கொடுக்க போகிறேன். சரி, போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மழை தூர ஆரம்பிச்சிட்டு, சரி அப்படியே கொஞ்சம் நேரம் இன்னும் பேசிட்டு போகலான்ட்டு அப்படியே நின்றுட்டுருக்கேன். ஓகே, நான் போகிற வழியில் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்குங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்திருப்பீங்க. அதையும் அப்படியே காமிக்கிறேன். போகிற வழியில் தான் இருக்குது. அம்மாப்பேட்டைக்கு போயிட்டுருக்கேன், அதாவது தஞ்சாவூர்லேருந்து அம்மாப்பேட்டைக்கு போயிட்டுருக்கேன். இப்போ நாங்கள் போகிற வழியே நம்ம அப்படியே காமிக்கிறேன். கொஞ்சம் இயற்கையெல்லாம் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். வயல்வெளியெல்லாம் நிறையா இருக்குது. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஓகே, வாங்க போகலாம். போகிற வழியில் அந்த ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்குங்க. அந்த பாலத்துலேருந்து மேலே வந்து ஹைட்லேருந்து பார்த்தோம்னா அந்த தஞ்சாவூர் வியூ தான் தெரியும். அப்படியே ஓரளவுக்கு தெரியும். பச்சை பசேர்னு சூப்பராக பார்க்க அழகாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குல்ல? இந்த பெரிய கோயிலே தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. கேமரா ஜூம் பண்ணாலும் தெரியாது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதாவது தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக தெரியுது பாருங்க. ஓகே, நம்ம அப்படியே தான் போகணும். மாரியம்மன் வந்தாச்சு. கோயில் வந்து வேலை பார்த்துட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ வந்து வீடியோ எடுத்து போடலாம். இதுதான் வந்து ரோடு, மெயின் ரோடு, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில். ஆட்சி தெரியுது பாருங்க, ஆட்சி தெரியுதா? அதான் ஆட்சி. இந்த சாலியமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. அடுத்தது மெயின் அதாவது மாரியம்மங்களுக்கு அடுத்தது வந்து மெயின் ஸ்டாப் வந்து சாலியமங்கலம். அந்த ஊருக்கு முன்னாடி வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதான் குலதெய்வ கோயில்பாங்க. நிறைய பேருக்கு இந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க. வேலை பார்த்துட்டுருக்காங்க இந்த கோயில்லையுமே. இப்படி விஷயத்தில் கும்பாபிஷேகம் நடக்கும். ஆர்ச்சி கட்டிகிட்ருக்காங்க. அப்படியே அதுக்கு கைத்தால் பார்த்திங்கன்னா ஒரு குளம் ஒன்று, சூப்பரான குளம். அருள்மிகு அங்காளம்மன் ஆலயம். குளத்தை பாருங்கள். தாமரைப்பூ நிறையா இருக்குது இதில், பார்த்தீங்களா இல்லையா? தாமரைப்பூவாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்க. உள்ளேயுமே கோயில் பெயிண்டிங் எல்லாம் நடந்துருக்கு. வேலைலாம் முடிஞ்சிச்சு, ஆனால் பெயிண்டிங் வேலை தான் நடந்துட்டுருக்கு. மேலே உள்ள கட்டு வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, அப்படியே கிளம்பும். அடுத்தது அம்மாப்பேட்டை தான். இந்த ரோடு மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி எல்லா ஊருக்கும் போகலாங்க. இந்த திருவாரூர்லேருந்து அப்புறம் நாகப்பட்டினத்தை அடுத்து இப்போ வேளாங்கண்ணி, இந்த மாதிரி லைனில் ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படியே. ஓகே, நம்ம போயிட்டு அம்மாப்பேட்டில் போய்ட்டு வாங்கிக்கலாம். இங்கே ஒரு போகிற வழியில் கோயில் வரும். இது வந்து சாலியமங்கலத்தோட கடத்தெருவு. இதுதான் டவுன். இந்த ரோடு வந்து பிஸியாகவும் இருக்கும் எப்பயுமே. இப்போ ரோடு பைபாஸ் மாற்றி விட்டதுனால இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. பொங்கல் டைங்கிறதுனால எவ்வளோ கூட்டம் கொடுக்கும். கடத்தூரில் தான் கடத்தூர் ஃபுல்லாகவே ஆனசட்டி எல்லாமே இருக்குது. கரும்பு வியாபாரம் ஃபுல்லாகவே. இந்த பக்கம் சின்ன வாய்க்கால் ஒன்று போகும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் தேக்கு மரம் ஃபுல்லாக வரிசையாக இருக்குது. தேக்கு மரம் பார்க்க சூப்பராக அழகாக இருக்கும். பைபாஸ் வந்துட்டோம். கார்லாம் போது பாருங்கள். இந்த ரோடு அதனால தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. இந்த லோக்கலில் உள்ளவங்க மட்டும்தான் அந்த ரோட்டில் வருவாங்க. பாக்கி எல்லாமே இந்த காரு, பஸ்ஸு மட்டும்தான் வரும். பாக்கி காரு, லாரி, வேறு கனரா வாகனம் பூரா வந்து இந்த ரோட்டில் போயிடும். இதில் போயிடும், அவ்வளோதான். இங்கேயுமே வரும் ஒரு கோயில். ஐயனாரா ஐயனார் கோயில் மாதிரி இருக்குது. ரோட்டில் பாருங்கள், வேளாங்கண்ணி 71 கிலோமீட்ரு, அம்மாப்பேட்டை 1 கிலோமீட்ரு. அவ்வளோதான், அம்மாப்பேட்டை வந்தாச்சு. நீங்கள் யாரும் கார்லலாம் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பைபாஸ்லேயே போயிருங்க, ஈஸியாக இருக்கும். கருவாக்காடு தான் அந்த பக்கம். இந்த பக்கம் மட்டும் கருவாக்காடு, பாக்கி பக்கம்லாம் நல்லா. என் தங்கச்சி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து மழை பெய்யுங்க. எப்போ வந்தாலுமே இன்றைக்குமே வந்து வரும்போதே அங்கே வந்து தூர ஆரம்பிச்சு எங்கள் ஊர்லேயே. இங்கேயும் பாருங்கள், மேகம் மூட்டமாக இருக்குது. கண்டிப்பாக மழை இருக்குது. வீடு போகிறதுலாம் நனைஞ்சிரும் போல. அவ்வளோதான், அம்மாப்பேட்டை வந்தாச்சு. அப்படியே நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு இந்த ரூட்டில் அப்படியே நேராக பைபாஸில் நேராக போய் வேளாங்கண்ணி போயிடலாம். வேளாங்கண்ணி, திருவாரூர், வேளாங்கண்ணி இந்த மாதிரி எல்லா லைனுக்குமே இப்படியே போயிடலாம்.
உங்களுக்கு ஷார்ட் ரூட்டு பைபாஸ்லேயே போயிட வேண்டியது. அது மாதிரி டவுனுக்குலாம் பூந்து போகணுன்னாக்கா லேட் ஆகும். இதிலே போயிருங்க வந்தீங்கன்னாக்கா. ஓகே, நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். தங்கச்சி வீட்டுக்கு போகிற வழி வந்துருச்சு. அவ்வளோதான், அப்படியே சின்ன வழி தான், அப்படியே போயிட்டு வேண்டிதான். வழி தாங்க போகும். வீட்டு போயிருக்க பாருங்க அப்படி இருக்கும். அப்பா ஹாய் ஹாய். பையன் தான் பஸ் நம்மள இருந்து தெருவில் வர எடுத்துருக்கான். அடுத்தது எங்கள் அத்தை நிற்கிறாங்க. தங்கச்சிட்டு வந்தாச்சு. ஆமாம் வரேன். ஆமாம், அப்புறம் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வேணும்ல. அது சரி. வரோம்மா. தங்கச்சி பையன் வீட்டில் பார்த்துருப்பீங்க. இருக்கு இந்த வரேன். இந்த ஓகே. ஓகே வாங்க. தங்கச்சி வீட்டில் வந்து கரும்பு வெட்டு வாங்கியாச்சுங்க. கரும்பு வெட்டு அடுப்புக்கு பொங்க அடுப்புக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இவர் தான் எங்கள் மச்சாங்க, தங்கச்சி வீட்டுக்காரு. பெரிய விபத்தில் இறந்துட்டார். அதுலேருந்து எங்களால் இன்னும் மீண்டு வர முடியல, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. என்ன வேணும்? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடலண்ணா இன்னும் சாப்பிட்லையா? பிள்ளைக்கு சாப்பாடு ஐயே கத்துது பாரு. சாப்பாடாத அப்புறம் நான் சாப்பிடுவோம். என்னப்பா என்னண்ணா? வெஜிடபிள் பிரியாணி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கூட்டு. பூனை சாப்பிடாத. சரி சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். தங்கச்சி வீட்டில் அன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி சூப்பரான சமையல். தயிர் பச்சடி தான் நம்மளுக்கு ஃபேவரட். எனக்கு அரே சாப்பிட சாப்பாடு நிறையா ஆகிட்டு சாப்பிட முடியல. போய்ட்டு வா. பாய். போய்ட்டு பாப்பா. வரேன். போய்ட்டு வரேன் தான். வண்டி ஆஃப் ஆகிட்டு வரேன். போய்ட்டுவேன். ஆமாம் பாய். கிளம்பியாச்சுங்க. தங்கச்சி வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே போயிட்டு போட்டு தான் பண்ணியாச்சு. அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே போயிட்டே இருக்கேன். இப்போ நம்ம போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு. ஊருக்குள்ளெல்லாம் நுழைஞ்சி போனோம்ல, இது வந்து பைபாஸில் போகும். எல்லா வண்டியுமே இதில் தான் போகும். இதுதான் பஸ்ஸை தவிர வருது பாருங்கள் பஸ்ஸு. அந்த வழியில் தான் நம்ம வந்து போகும்போது போனோம். அந்த பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, அந்த ரோடு தான் நம்ம போன ரோட்டு. நம்ம ஊர் வந்தாச்சு. அதனால் போயிட்டு வர வரைக்கும் மழை இல்லைங்க. ஓகே, இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்தேன். தங்கச்சிட்டு போய்ட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நாலு வச்சு வந்து மாடை ஊற்றுவாங்கள்ல, அந்த வீடியோ போடுவோம். அது பார்க்க செம்மையாக இருக்கும். அதை அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக பண்ணுவாங்க. அது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பார்க்கவே அருமையாக இருக்கும். அதை கண்டிப்பாக பாருங்கள், அதை அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல். ஓகே, நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுபோல் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்.